ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி தோட்டத்தில் விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். அந்த விவசாயத்தில் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு தூர் எவ்வளோ கிளை அடித்து தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த தூர் வந்து அனாதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கொடி இல்லை, ஒரு பாத்தி இல்லை, ஒரு எதுவுமே கிடையாது. அனாதியாக அந்த கொடி வாழுது. அந்த கொடியோட வேல்யூவை பாருங்கள், எவ்வளோ பக்கடிச்சு, எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கொழுந்து, எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க அப்படின்னா, ஆர்சிஎம்லேருந்து ஹரி சஞ்சீவினி உரம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க மெயின். அந்த உரத்தை போட்டு எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ ஒரு ஆக்டிவாக செடி வருது. செடி சிரிக்குதா? செடி சிரிக்கிற மாதிரி இருக்கா? பூ பிஞ்செல்லாம் வந்து நல்லா நிற்கிது. வந்து பூ பிஞ்செல்லாம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பூ பிஞ்செல்லாம் வந்து நல்லா நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ தொலைக்கு அந்த செடி ஆக்டிவாக ஓடுது. நம்ம தண்ணி பாய்ச்சினாலும் பாய்ச்சாட்டி 10 நாள் கழித்து கூட தண்ணி பாய்ச்சினாலும் கூட செடி வந்து நம்மளுக்கு சோர்வடையாமல் இருக்குதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம கெமிக்கல் அப்படிங்கிற உரம் போடுறோம். அந்த கெமிக்கல் உரம் வந்து நம்மளுக்கு வேக்காடு. அப்போ ஒரு நாள் உரம் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கொடி வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கொடிக்கு வந்து உரம் போட்ட உடனே தண்ணி பாய்ச்சணும். இந்த உரம் அப்படி இல்லைங்க, ஆர்கானிக் உரம், விஷமில்லாத உரம். இந்த உரம் வந்து நீங்கள் போட்டுட்டு 10 நாள் சென்று கூட தண்ணி விடலாம். நீங்கள் போட்டு தண்ணி பாய்ச்சி மறுதண்ணி 10 நாள் சென்று கூட விடலாம். அந்த செடி வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்கும். அந்த கொடியை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். பாறையே காஞ்சி போய் கிடக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையிலையும் அந்த கொடி எவ்வளோ தளன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த வீடியோவை வந்து விவசாயம் அப்படிங்கிறத வந்து நுணுக்கமாக பார்க்குறவங்க யார் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோவை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க, ஹாய்.